இந்த பொங்கல் 15/1/2026 நமக்கு அமைஞ்சிருக்கு. பொங்கல் வைக்கிறதுக்கான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போதும் சொல்றது, சூரிய பொங்கலா வச்சீங்க அப்படின்னா, காலை 6 மணிக்கு முன்னாடியே வச்சு முடிச்சிரணும். ஒரு 5:45க்கெல்லாம் பொங்கல வச்சு முடிச்சுட்டீங்கன்னா, 6 மணிக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணிரலாம். இதுக்கு கணக்கு கிடையாது. நீங்க 5 மணிக்கும் ஆரம்பிக்கலாம், 4:45க்கும் ஆரம்பிக்கலாம். நீங்க வைக்கிற பொங்கலின் நேரத்த பொறுத்து, அந்த ஆரம்பிக்கிற நேரத்த நீங்க எடுத்துக்கோங்க. 6க்குள்ள படையல் பண்ணிரணும். வேறு நேரத்துல வைக்கலாமான்னா, அதுக்கான நேரம் என்ன அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்றேன். 15/1/2026 வியாழன் அன்று நமக்கு பொங்கல் வருது. காலையில் 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே வைக்கிறது சூரிய பொங்கல். ரொம்ப ரொம்ப விசேஷமானது. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நேரத்தில் வைங்க. குழந்தைங்கள்லாம் எந்திரிச்ச பிறகு தான் வைக்க முடியும் அப்படின்னா 7:45 8:45 வரைக்கும் ஒரு நல்ல நேரம் இருக்குது. அதுக்கப்புறம் 10:35 1 மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு. இந்த 2 நேரத்தையும் பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்க விறகடுப்புல வைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான நேரமும் நீங்க பார்த்துக்கோங்க. எவ்வளோ நேரம் ஆகும், அப்போ படைக்கிறதுக்கு இந்த நேரம் சரி வருமா அப்படிங்கிறதையும் யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி விறகடுப்புல தான் வைக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. வசதி இருந்ததுன்னா செய்யுங்க. வசதி இல்லை, ஃப்ளாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா கேஸ் ஸ்டவ்ல தான் வச்சே ஆகணும். பானையில் வச்சு பொங்கல் வச்சு அதில் நாம் அந்த பொங்கலை பொங்கி கொண்டாடுறது அப்படிங்கிறது கூட கேஸ் ஸ்டவ்வில் செஞ்சுக்கலாம். நம்ம பழமையை இது மாதிரி விழாக்களில் கடைப்பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவ்வளோதானே. 2 முறை முயற்சி பண்ணோன்னா 3வது தடவை நமக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். அதனால அழகாக சின்ன சின்னதாலாம் இப்போ நிறைய பானை மண் பானையில் வைக்கலாம். மண்பானை பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க மற்ற பித்தளை பானையில் நம்ம எப்போதும் பொங்கல் வைக்கிற பானைன்னு இருக்கும். அந்த பானை வாங்கி அதில் வச்சுக்கலாம். பானையில் பொங்கல் வச்சு அந்த பானையில் வச்ச வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் 2யும் கொண்டு வந்து சில பேருக்கு எல்லா காயும் போட்டு குழம்பு, கூட்டு இதெல்லாம் வைக்கிற பழக்கம் இருக்குது. இதெல்லாம் வச்சு சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும். ஆதித்தனுடைய கருணை இல்லை அப்படின்னா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, உயிர்கள் எல்லாம் எப்படி இயங்கும் அப்படின்னு. இந்த நாள் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் படியளக்கும் கடவுள், நம்மை தேடி வந்து அருள் புரியக்கூடிய கடவுள். அதுதான் அவருடைய சிறப்பு. நாம் அவரை தேடி கோயிலுக்கு போக வேணாம், தினம் அவர் நம்மளை தேடி வீட்டு வாசலுக்கே வர்றார். அதனால இந்த நாளில் அவருக்கு நாம நன்றி சொல்லிட்டு, உன்னுடைய கருணையினால உலகம் முழுக்க செழித்து இருக்கணும், பஞ்சமின்றி இருக்கணும், முறையான மழை, நல்ல விவசாயம் அப்படின்னு எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஆதித்த பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள். மஞ்சள், இஞ்சி, கரும்பு, வாழை, நம்ம விளைவித்த காய்கறிகள் அப்படின்னு எல்லாத்தையும் அவருக்கு நைவேத்தியம் பண்ணி நன்றி தெரிவிச்சுக்கலாம்.